வந்திருக்கிற வணிக சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் வணிகர்களும் ஒன்றை மட்டும் உணர்ந்து அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகள் நாம் செய்கின்ற தொழிலை முழுமையாக சுதந்திரமாக சிக்கல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்பு ஒன்றால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. தலைவர் எடுத்திருக்கின்ற அரசியல் முடிவுகளானாலும் சரி, வணிக முடிவுகளானாலும் சரி, அது நமக்கு ஒரு பெருமை சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, சின்ன கடைகளிலே சாப்பிட்டா 30 ரூபா போகும், ஆனால் அதே பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா 100 ரூபா செலவாகும். அதனால் இந்த லாக் டயத்தில் சில்லறை கடைகளை மூடாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்வது வணிகர்களுக்கு மிகவும் நல்லது. நம்ம வணிகர் மட்டும் ஒரு பேசல, பொதுமக்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கான பற்றி கூட அவர் பேசுறாரு. அப்படிங்கும்போது அவருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கிறது? சிங்கம் போன்றவர், சிங்கத்துக்கு உரைக்கவே கிடையாது, சிங்கத்தை போன்றவர்கள் இந்த தமிழ்நாட்டில் சுட்டுக் கொண்டிருக்கிறார். நகையாடும் எதிரிகளின் கூட்டத்தை வீழ்த்துவதில் தனக்கு நிகர் தரணியில் எவரும் இல்லை என்று போற்றத்தக்க வகையில் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் மாநில தலைவர் ஏ. விக்ரமராஜா அவர்களே, வியாபாரிகள் நமக்கு தெரியும் எந்த பொருளை எந்த ரேட்டுக்கு வாங்கலாம் எப்படி இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆளை நம்ம இடப்பட்டவங்க ஒரு தடவை ஒரு மாநாட்டில் சொன்னாரு, கலைஞர் ஏற்படலாம் அவரு, நீங்கள் வியாபாரிகள் இடப்படுத்துவீங்க அப்படின்னாரு. வியாபாரிகள் இடைப்படுத்துவங்க யார் எந்த மாதிரி ஆள் வரும்போது நம்ம சொல்லுவோம். மே 5க்கு தலைவர் என்ன மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வண்டி எடுத்துட்டு வரணும், எவ்வளோ பேரை கூப்பிட்டு வரணும், என்ன மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை அவர் நினைக்கிறதுக்கு மேலே செஞ்சு கொடுப்போம். இந்த மாவட்டத்தில் நாங்கள் உறுதி சொல்கிறோம். நகராட்சி ஊழியர் 15 பேர் வராங்க மாஸ்க் பயன் போடுறது. நான் கமிஷனர் ஃபோன் பண்ணேன், இது சமூக வேலைகள் இல்லையா, ஒரு வியாபாரி 4 பேர் உள்ள வந்தால் எங்களை கம்மியாக போட சொல்கிறீங்க, 15 பேர் நேரத்தில் வச்சுக்கிறீங்க. இல்லை சார் எனக்கு கலெக்டர் ஆர்டர், உடனே கலெக்டர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா எதுக்காக 15 பேர் அனுப்பிச்சிங்க, ஒருத்தர் 2 பேர் அனுப்புங்க. நான் அப்பயே கலெக்டரை அந்த இடத்துல சொன்னேன், முதல்ல பப்ளிக் அவேர்னஸ் கொடுங்க. வியாபாரிக்கு எடுத்தவங்க நேராக கூட்டத்துக்கு வியாபாரி கிட்ட வந்துடுறாங்க. தாசில்தார் ஆபீஸ் ஆகட்டும், நகராட்சி ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், நல்லா மரியாதை கொடுத்து நல்ல முறையில் நம்மளுக்கு உட்கார வச்சு பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா விக்ரமராஜா தான். அதை நம்ம விடாத பிடிச்சி அதை நம்ம ஒரு செயல் பண்ணி கொண்டு போனோம்னா நம்ம எங்கேயோ கொண்டு போயிடலாம். கடையில் யாருக்கா கொரோனா வந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர், கடையில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர் வந்துருச்சு என்ன ப்ரொசீஜர், அதனால கடையே முடிக்கிறாங்க, 15 நாள் போடுற 20 நாள் போடுறாங்க. அதனால இதை ஒரு வரைமுறைப்படுத்தி இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் வியாபாரிகள் பாதிக்காமல் இருப்பாங்க. புதிதாக அமைய இருக்கின்ற அரசுக்கு இந்த மாநில மாநாடு ஒரு திருப்புமுனையாக இருக்கும். இப்போ நேற்று அறிஞர் கொடுத்தாங்க, சிறுகடைகள் அடைப்படும், உடனே அதுக்கு எதிர்ப்பு போட்டாங்க. முதல்ல டிவியில் தலைவர் ஸ்பாட்ல எல்லாருக்கும் பேட்டி கொடுத்தாங்க. கொடுத்த சிறுகடையில் மட்டும் ஏன் நசுக்கிறீங்க அப்படின்றதுக்காக உடனடியாக பேராசிரியர் கலந்துக்கிட்டு இதுக்கு நம்ம உடனடியாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஆணித்தனமாக தலைவர் இருக்கிறாங்க. அவருடைய வழிகாட்டின் பேரில் நாம் ஒன்று போல செயல்பட்டு மே 5 மாநில மாநாடு நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து ஒரு 100 வண்டி 50 வண்டியில் கண்டிப்பாக வரணும். அது நமது அரும்பாக்கத்தில் பச்சைப்பா காலத்துக்கு ஏற்ற வந்து அந்த இடத்த தயார் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. முழு ஒத்துழைப்பு கொடுத்து நமது பேரமைப்பை தலைவரை செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்களை வாழ்த்து வழங்குகிறேன். அவருடைய வழிகாட்டின் பேரில் நாம் ஒன்று போல செயல்பட்டு மே 5 மாநில மாநாடு நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து ஒரு 100 வண்டி 50 வண்டியில் கண்டிப்பாக வரணும். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் கடலில் நம்ம 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தான் நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியில் மீன்கள் இருக்குதுங்களா, மீனோட பிளாஸ்டிக் கவர் தான் அதிகமாக அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பிளாஸ்டிக் கவர் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் மாற்றி சொல்லாது நீங்கள் என்ன தடை மாற்றுகிறாரு. யோசித்து பாருங்கள், வரியை விதிப்பது இந்த அரசு அதிகாரிகள், அதை நிறைவேற்றுவது ஆட்சியாளர்கள். ஆக ஆட்சியாளர்கள் சொல்வதை அரசு அதிகாரிகள் நிறைவேற்றுகிறார்களா, அரசு அதிகாரிகள் சொல்வதை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்பதை பெரிய கேள்விக்குறி. நம் மீது திணிக்கப்படுகின்றது இந்த சட்டங்கள் மக்களுக்காகவா என்றால் இல்லை, மக்கள் சட்டத்திற்காக மாற்றப்பட வேண்டும் என்று இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் அதிகாரிகளும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பீரியடில் அரசோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எப்படி இணைந்து செயல்பட்டது என்பதை அரசும் அதிகாரிகளும் வியாபாரிகளும் மறுக்க முடியாது. அந்த வகையில் இணைந்து செயல்பட்டோம். ஒரு 32 வியாபாரிகள் மாண்டு போனார்கள் கொரோனா தொற்று பேரலையில்.
அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், 10 லட்சம் ரூபாய் எந்த பட்டத்தில் கொடுத்தாங்க? நிதியமைச்சராகிய துணை முதல்வர் கேட்கல. இது சட்டமன்றத்தில் அவருடைய அலுவலகத்தில் கூட்டத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் சொன்னேன், எங்க படமே உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்படி மேலைகளை பார்த்தாரு. ஒண்ணு இல்ல, முகக்கவசம் இல்லை என்று அவதாரம் விதிச்சிங்க, கடை நேரத்துக்கு பூட்டவில்லை என்று அவதாரம் விதிச்சிங்க, கடை உள்ளே கூட்டமாக இருக்கிறது சொல்லி அவதாரம் விதிச்சிங்க. நான் சொன்ன தேதியில 21 கோடி ரூபாய் அரசு கிட்ட நம்ம பணம், நம்ம கிட்ட அவதாரமா வாங்கிய பணம் இருக்கிறது சொன்னேன். அதுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32 பேருக்கும் வெறும் 3 கோடி 20 லட்சம் ரூபாய் தான் பணம் அப்படின்னு சொன்னேன். இதை கொடுத்துடலான்னு சொன்னார். ஆனா கொடுக்கப்பட்டதா இல்லை. இது போன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல்வருக்கு அடிக்கிட்டே வந்தேன். எடுத்து மாதேஸ்வர் இந்த மாவட்ட செயலாளர் பேசினார். நான் தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவர் என்ன உங்க ஆளுநர் 2 பேரும் பேர கொடுத்துருக்குன்னு கேட்டேன். ரொம்ப அற்புதமா பேசினார். முகக்கவசம் என்பது நீ 15 பேரை சேர்த்துக்கிட்டு எப்படி உள்ள வர, நீ போட்டதே உள்பாட்டி போட்டு வச்சிருக்க, 4 பேருக்கு கூடக்கூடாது, நீ 15 பேர் அதிகாரி வருவ, நீ நியாயமான கேள்வி. இது மாதிரி எத்தனை அவர்கள் நிர்வாகிகள் கேட்டுங்க, எல்லாரும் கேட்டா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். கட்டாயமா கேளுங்க, தைரியமா கேளுங்க. உங்களுக்கு பின்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருக்கிறது, எந்த நேரத்திலும் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது, யாரும் பயப்பட வேண்டாம். 500 ரூபாய் நோட்டீஸ் இல்லைன்னு அறிவிக்கும் போது அந்த பணம்லாம் எரிச்சாங்க பாத்தீங்களா? அதே போட்டுதான் பணம் என்பது மனமுள்ளவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டு நிறைவான கூட்டத்தை நடத்தி தந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளை மீண்டும் பாராட்டி மணி 2 சாப்பாடு ரெடியா இருக்கு இல்லையா? ஆமா, இந்த நினைவு பரிசு கொடுத்த பிறகு முறையாக அனைவரும் சாப்பிட்டு விட்டு இங்கே நல்லா ஏழைகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.